சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. For the prophecy came not in old time by the will of man, but holy men of God spake as they were moved by the Holy Ghost. 2 Peter 1:21. ఎలానగా ప్రవచనము ఎప్పుడును మనుష్యుని ఇచ్చను బట్టి పుట్టలేదు, కానీ మనుష్యులు పరిశుద్ధాత్మ వలన ప్రేరేపింపబడిన వారే దేవుని మూలముగా పలికిరి. 2 పేతురు 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2 பேதுரு 1:21. அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்று அநேகர் தீர்க்க தரிசனத்தை அவமாய் எண்ணுகின்றார்கள். ஒரு சிலர்கள் தங்கள் வார்த்தைகளே தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியாப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பேசுகின்றார். தீர்க்க தரிசனமானது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறது. அது அற்பமாய் பேசுகின்ற வார்த்தை அல்ல. ஆகாப் தேசத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபோது தேவன் எலியாவை கொண்டு தேசத்திலே மழையும் வானத்தையும் அடைத்து போட்டார். அப்படி அடைத்து போட்ட நாட்களிலே தேவனுடைய வார்த்தை அங்கே கிரியை செய்தது வெளிப்பட்டது. அதுவே தீர்க்க தரிசனம். தேவ வார்த்தைகளை கொண்டு பேசுவதே தீர்க்க தரிசனமே அல்லாமல் நம் இருதயத்துக்கு தோன்றுவது தீர்க்க தரிசனம் அல்ல. அப்படியாப்பட்ட வார்த்தைகளை நம்பவும் தேவையில்லை. தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.